எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் திருநெல்வேலியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியில் வந்து அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அவனோட கிளாஸ்மேட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அது வந்து குறுக்க வந்திருக்காங்க. அவங்க வந்து டீச்சர் வந்து அவனை வந்து தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இது வந்து எங்கன்னா அருவாள் வந்து எதாவது சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருவாளை வந்து பைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இது பென்சில் சம்மந்தமாக ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு அவங்களுக்கு 2 பேருக்கும் ஷேரிங்கில். அப்புறம் வந்து 1 மாதமாக 2 பேருமே வந்து பேசாமல் தான் இருந்திருக்காங்க. அதாவது வந்து விக்டிம்க்கு வந்து மைனர் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க யார் வந்து அடிபட்டதோ, யார் வந்து வெட்டுப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வந்து மைனர் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 பிளேசஸில் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் வந்து இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு சீனியர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அந்த குறுக்க வந்து காப்பாற்ற வந்தாங்க இல்லையா அந்த விக்டிமை, ஒரு டீச்சர், அவங்க பேர் வந்து ரேவதின்னு சொல்லிட்டு 44 இயர்ஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்களையும் இந்த விக்டிமையும் அந்த டீச்சரையும் ஒரே இடத்துல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இது வந்து டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பைக்குள்ளே வந்து வச்சுட்டு வந்திருக்கான். இது வந்து முன்னாடியே இவன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அது ரிலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அக்யூஸ்டு வந்து எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு வந்து அந்த இதில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. வித் லீகல் ப்ரொசீஜரோடு வந்து என்னெல்லாம் பண்ணணுங்கிறத கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. எதனால் என்ன ஏதுன்னு, இது மட்டும்தானா இல்லாட்டி பர்சனலாக வேறு ஏதாவது வெஞ்சன்ஸ் வச்சு அதை பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு தடவையாக இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து அண்டர்வேல தான் இருக்குது. இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்து தான் இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரிலேஷன் வந்து விக்டிமோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் நம்ம வந்து இப்போ டிசிப்ளின் வந்து கற்றுக்கிற இடம் தான் வந்து நம்மளுக்கு ஸ்கூலு. அப்புறம் வந்து அங்கேயே இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். இது வந்து குழந்தைங்க வந்து நம்ம சொல்லணும். அதாவது வந்து சண்டையெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவன் பண்ணவே மாட்டான், அமைதியான பையன், என்னமோ அருவாள் எடுத்து வெட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல நம்மளுக்கு. அதை ப்ரூவ் பண்ணால் தான் தெரியும். போலீஸ் ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் தெரியும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி அனுப்பணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கையை வந்து வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாலும் டீச்சர்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து பார்த்து என்ன ஏதுன்னு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அருவாளை தூக்கிட்டு வந்திருக்கான்னா அது ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வயசில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற வந்து டிசிப்ளின் கற்றுக்கிறது தான் பெருசாகும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா வளர முடியும். அதெல்லாம் சொல்லணும். நம்ம இப்போ குழந்தைங்க அந்த பையன் வந்து அடிபட்ட பையனுக்கு சீக்கிரமாக நிலமோட வரணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திச்சுப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.